கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் காவல் நிலையம் முன்பு இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. டதி சந்திப்பு பகுதியில் கார் நிறுத்துவது தொடர்பாக இரு கார்களில் வந்தவர்களிடையே இந்த தகராறானது எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தகராறு குறித்து புகார் அளிக்கச் சென்ற இரு தரப்பினரும் காவல் நிலையத்தின் வாசலிலேயே மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவில் அப்படிங்கிற பகுதியில டதி பள்ளி சந்திப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க. பொதுவாக இங்க எப்பவுமே அதிக அளவுல வாகனங்கள் நிறுத்தப்படுறது வழக்கம். இந்நிலையில இங்க உள்ள கார்கள் நிறுத்தும் பகுதியில நேற்று மாலை ஏராளமான கார்கள் பச்சை கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தன. அப்போ 2 சொகுசு கார்கள்ல 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்க வந்திருந்தாங்க. அவங்க இடையில கார் நிறுத்துவது தொடர்பாக 2 பேருக்கு இடையே அந்த 2 கும்பலுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதுல ஒருவர் தகாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்கும்போது வழியாக வந்த எஸ்பி ஸ்டாலின் அங்கு கூட்டமாக இருப்பதை கண்டு விசாரிச்சாரு. அப்போ அந்த கும்பல்ல ஒருவருக்கு ஒருவர், அதாவது இவரை மாத்தி அவங்க மாத்தி இவங்களும் புகார் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதனால எஸ்பி என்ன சொன்னாங்க, கோட்டார் காவல் நிலையத்துக்கு போய் அங்க போய் புகார் கொடுக்கும்படி கூறிவிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த கும்பல் 2 கார்களையும் கோட்டார் காவல் நிலையத்துக்கு வந்த நிலையில போலீஸ் நிலையத்தில் வைத்து அவர்களுக்குள்ள மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால என்ன பண்ணாங்கன்னா 2 தரப்புமே ஒருவருக்கு ஒருவர் கைகளால அதாவது கைகலப்பு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவரை ஒருவர் தாக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தால அங்கு மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த மோதல் குறித்து எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவிய ஒரு சூழ்நிலையில இரு தரப்புல யாருமே புகார் செய்யல என்பதால போலீசார் தற்போது வரை அந்த வழக்கை கிடப்ப போட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற சூழ்நிலை போய் காவல் நிலையத்தோட வாயிலேயே இருந்த தரப்பினர் கைகலப்புல ஈடுபட்டு அதனிடம் ஒருவர் அடிச்சுக்கிற ஒரு வீடியோ தற்போது வெளியாகி கன்னியாகுமரி மாவட்டத்தை கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.